ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே மார்க்கெட். ஸோ நான் இங்கே ஒரு 2 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது ஐடிஎம் அண்ட் அது எதனால் ட்ரேட் பண்ணேன் அண்டு இதுக்கு முன்னாடி 2 ட்ரேட் எடுத்தேன். ஸோ நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். பட் இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே நான் வந்தோன்னே பார்த்தது டீப் டவுன். ஓகேவா, டவுன் வந்தது மார்க்கெட். இதுக்கு முன்னாடி எப்படி வந்துருக்குன்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீசெண்டாக இருக்க நான் 1 by 1 லைன் ஆர்டர் படுத்துகிறேன். அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த 2 லைன் என்ன லைன்னா, ஸோ இந்த லைனில் தான் ஒரு நல்ல ஒரு இப்போ கரண்டாக இருக்க ரன் அந்த மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்க பக்கத்தில் உள்ள சப்போர்ட் லெவல் தான் இந்த சப்போர்ட் லெவல். ஒரு நிமிஷம், ஒன்ஸ் அகேன். கரண்டாக மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டுருக்க கிட்ட உள்ள சப்போர்ட் லெவல்னால் அது இந்த ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த லெவல்ஸை நான் மார்க் பண்ணி இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ இது என்ன நடந்திருக்கீங்க, வந்த உடனே என்ன இருக்குது, ரிஜெக்ஷன் கொடுத்து பையர் என்ட்ரி, சில பிரேக் அவுட் பண்ணி ஒரு லோ க்ரியேட் பண்ணி அங்கேருந்து புல் பேக் எடுத்து திருப்பி செல்லர் இங்கே வரான். திருப்பியும் பையர் ட்ரை பண்ணாலுமே செல்லர் இங்கே மார்க்கெட்டை மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதில் இப்படி ஒரு சும்மா பார்த்தோன்னா இப்படி தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு நிமிஷம் இங்கே இன்னொரு லைனை நான் வரைய மறந்துட்டேன். ஸோ இது அண்ட் இது ஒரு டபுள் டாப்போட ஹெட் லெவல். இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இதையும் மார்க் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லெவலை மார்க்கெட்டிங்கை பிரேக் பண்ணும்போது செல்லர் என்ட்ரி ஆனாலுமே பையர் என்ன பண்ணியிருக்கான், பையிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் செல்லர் என்ட்ரி ஆயிருக்கான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு லோ. இப்போ கரண்டாக இருக்க லோ வந்துட்டு இருக்க மார்க்கெட்டில் இதுதான் லாஸ்ட் லோவாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் போட்டோன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்டில் வந்தோன்னா இங்கேருந்து என்ன பண்ணுறான், பையர் ரிஜெக்ஷன் கொடுக்குறான். அதாவது இங்கேருந்து ஒரு மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, என்ட்ரி ஆக முடியலை. பையர் என்ட்ரி ஆகும்போது செல்லர் ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த கேண்டில் ட்ரேட் பண்ணேன். எந்த கேண்டில்லாம் அதுக்கு ஐயோ ஸோ நான் இந்த கேண்டலுக்கு ட்ரேட் பண்ணேன். இங்கே தான் பண்ணேன். இந்த கரெக்டாக அந்த லைன் கிட்ட வந்தோன்னா தான் பண்ணேன். எதனால் பண்ணேன்னா, சரி ஒரு வேளை இங்கே இந்த பிரேக் பண்ணியிருக்கு, அப்புறம் இந்த லெவல் கிட்ட போனோன்னா இங்கேருந்து பையர் ரிஜெக்ஷன் கொடுத்து பையர் என்ட்ரி ஆகலாம். அதே டைம் இங்கே ஒரு வேளை இந்த லெவலை கவர் பண்ணும் வரலாம். ஸோ பையரும் செல்லரும் என்ட்ரி ஆகலாம். ஸோ அதனால் இந்த ஜோனு கிட்ட கரெக்டாக அந்த லைனு கிட்ட வந்த உடனே இங்கேருந்து ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு லைனை வரைஞ்சேன். ஸோ இந்த லைன் எடுத்து நான் கீழே வரைகிறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த லைன் வந்த உடனே செல்லர் பையர் ரிஜெக்ஷன் கொடுத்து இன்னொரு பையர் கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே வந்த உடனே திருப்பி என்ன பண்ணுறான், செல்லர் என்ட்ரி ஆகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது, ஸோ உங்களுக்கு தெரியும் ஆர்டர் பிளாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகேவா, அந்த ஆர்டர் பிளாக் கேண்டில் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்குள்ளே வந்த உடனே பையர் அந்த ஜோனுக்குள்ளே க்ளோஸ் பண்ண உடனே என்ன நடக்குன்னா, எது ஆர்டர் பிளாக் கேண்டில் அப்படின்னா திஸ் பையர் த இன்பிட்வி, அதாவது இந்த லோன்லி கேண்டில். ஓகேவா, இது ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டிலாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் அந்த ஜோனுக்குள்ளே பையர் க்ளோஸ் பண்ண உடனே என்ன நடக்குது, செல்லர் என்ட்ரி ஆகிறான். என்ட்ரியான செல்லர் ப்ரீவியஸ் மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அந்த சப்போர்ட் லெவலை இங்கே பிரேக் பண்ணுறான். பிரேக் பண்ண உடனே இங்கே இருக்க பையர் என்ன பண்ணியிருக்கான், அதாவது இங்கே இருக்க பையரில், அதாவது இந்த ஜோனில் இருக்க பையர்ஸ். ஓகேவா, நல்லா நோட் பண்ணணும். ஜோனில் இருக்க பையர்ஸ் என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி திருப்பியும் அதே ஆர்டர் பிளாக் லெவல்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகிறான். அதை ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த 2 லைனும் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுது. ஐயோ, ஒன் செகண்ட், ஒரு கால், சாரி கைஸ், ஒரு கால் வந்துட்டு. ஸோ இந்த ரெண்டு லைனும் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. அண்ட் மேலே இருந்து அந்த ஃபஸ்ட் லைன் என்னது ஆர்டர் பிளாக்கோட லைன். ஸோ அந்த ஜோனுக்குள்ளே போனால் நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து செல்லர் நல்லாவே என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன நினச்சேன்னா, இங்கே இருக்க பையர் ஏற்கனவே நல்லாவே இங்கே ட்ரை பண்ணி இங்கே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து ஆர்டர் பிளாக்ல இருக்க செல்லர் இங்கே ஸ்ட்ராங்காகவே என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன், நான் அது ஒரு ஏரியாவை எடுத்துக்கினா ஒரு ஆர்டர் பிளாக், நான் அது ஒரு நிமிஷம் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நிறைய லைன் வளைஞ்சிருக்கனால உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் கண்டிப்பாக. நான் இப்போது எப்படி ஓகே, நான் இதெல்லாம் மறைச்சிக்கிறேன். ஸோ நான் அது ஒரு ஜோனாக நான் இப்போ உங்களுக்கு காணிக்கிறேன். உங்களுக்கு இப்போ புரியும்.
ஓகே, நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதை நான் சொல்ல வரேன்னு. ஸோ நான் இந்த ஜோனை தான் நான் இதை இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ செல்லர் அதாவது பையர் என்ன பண்ணுறான், நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த லெவலில் இருந்து ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த கேப்பு கூட ஃபில் பண்ண விடாமல் பையர் என்ன பண்ணுறான், ஒரு பையிங் ப்ரெஷரோட என்ன பண்ணுறான், ஒரு கேண்டலாக ஃபார்ம் பண்ணுறான். ரைட்டா? அப்புறம் கேண்டலாக ஃபார்ம் பண்ணுறேன் அண்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணி போயிட்டேன். இது அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் நான் வரைஞ்சிருந்தோம்ல 2 லைன், உங்களுக்கு வீடியோ பேக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அந்த லைனுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணி கேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த சப்போர்ட் லெவலில் கீழே வந்துன்னா அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து என்ட்ரி ஆகிருக்கணும். ஆனால் என்ட்ரி ஆகலை. என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக அந்த ஆர்டர் பிளாக் ஜோனுக்குள்ளே வந்தோன்னே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து திருப்பி ஈஸியாகவே இந்த எங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை க்ரியேட் பண்ணானோ அந்த லெவலை ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணிட்டான். பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஜோன், அதாவது இந்த ஜோன், இது ஒரு ஜோனாக எடுங்க, இதே மாதிரி இதை ஒரு ஜோனாக எடுத்துங்க. ஓகேவா? இந்த ஜோனில் இருக்க பையர் என்ன பண்ணுறான், அதாவது செல்லர் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கான். ஓகேவா? நல்ல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் கொடுத்துட்டு வந்த பையரை ஸ்டாப் பண்ணி நல்லா ஒரு ஹெல்த்தியான கேண்டில் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ என்ன, பையர் செல்லர் வீக் இல்லை, அப்படி தானே? அதாவது மார்னிங் ஸ்டார் பேட்டர்னை க்ரியேட் பண்ணிட்டு வந்த பையரே ஸ்டாப் பண்ணி செல்லரும் நல்ல 2 ஹெல்த்தியான கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போது செல்லர் வீக்கில். ரைட்? அண்ட் அதே மாதிரி பையர் கரெக்டாக இந்த பையரோட லெவலையும் என்ன பண்ணிட்டான், செல்லர் பிரேக் பண்ணிட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது செல்லரும் இல்லை, செல்லரும் இருக்கான், பையரும் இருக்கான். அப்போ என்ன நடந்திருக்கணும், செல்லரையும் என்ட்ரியாக விட்டுருக்கணும் பையர். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், பையர் அதாவது செல்லரை என்ட்ரியாகவே விடாமல் ஃபுல் ஃபோர்ஸில் மூவ் பண்ணுறான் மார்க்கெட்டை. இது கேண்டில் மூவ் பண்ணுறான், சாரி கேண்டில் மூவ் பண்ணி அதே ஜோனுக்கிட்ட போன உடனே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கேண்டில் மறுபடியும் ஃபார்ம் ஆகுது. ஸோ நான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லெவலை, இந்த என்ட்ரி பாயிண்டெல்லாம் பிரேக் பண்ணி இன்னொரு நியூ லோவை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டிலுக்கு ஒரு புட் ஆப்ஷன் கொடுத்தேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம பைனரியில் இதெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி நம்மளுக்கு லாஸ் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஷோர் ஷார்ட்டாக நம்ம அடிக்கக்கூடிய ட்ரேடு. ஸோ ஏற்கனவே அங்கேருந்து செல்லர் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கான் அண்ட் இங்கே இருக்க பையரும் ஸ்ட்ராங்கு தான். ஸோ 2 பேருமே ஈக்குவலாக இருக்கிறானுங்க. அப்போ எதுக்கு பையர் செல்லரை வர விடாமல் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறான்? ஸோ ஏற்கனவே செல்லர் மூவ் பண்ணி வந்துட்டுருக்கான், திருப்பி அவன் லெவலுக்கு அவன் இவ்வளோ ஃபோர்ஸாக போகக்கூடிய தேவை கிடையாது. கொஞ்சம் நார்மலாக மூவ் பண்ணலாம். இவ்வளோ ஸ்ட்ராங்காக மூவ் பண்ணதுக்கு தேவையில்லை, அவள் மூவ் பண்ண தேவையில்லை. அதனால் அதாவது மூவ் பண்ண தேவையில்லை. அப்படி மூவ் பண்ணாலுமே செல்லர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அப்படி தானே? செல்லரும் வீக்கு கிடையாது. ஸோ இவ்வளோ தூரம் செல்லரை வர விடாமல் அவன் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஃபுல் பவரை கொடுத்து அவன் ட்ரை பண்ணுறான், முடியலை. செல்லர் ரிஜெக்ஷன் கொடுத்து என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஹெல்த்தியான கேண்டில். ஸோ இந்த லெவல்ஸை, அதாவது இந்த என்ட்ரி பாயிண்டில் தான் இன்னி பையர் என்ட்ரியாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த கேண்டிலுக்கு புட் ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ப்ரீவியஸாகவே இது அப் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட். ஸோ ப்ரீவியஸாக நிறைய சப்போர்ட் லெவல் அங்கே, அதாவது டிமாண்ட் ஜோன் நிறைய இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு டிமாண்ட் ஜோன்லேருந்து இங்கே ஒரு பையர் ஸ்ட்ராங்காகவே என்ட்ரி ஆகி மார்க்கெட்டை மேலே மூவ் பண்ணிகிட்ருக்கான். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கே டவுன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் இப்போ மேலே போயிடுச்சுன்னா, இப்போ ப்ரீவியஸாக டவுன் வந்த மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனில் இருந்து என்ன பண்ணுவோம், செல்லர் என்ட்ரி ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் ரேஞ்சிங்காக ஃபார்ம் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேருக்கு நான் சொன்னது ஒன்றும் புரிஞ்சிருக்காரு. ஸோ வீடியோவை 1க்கு 2 தடவை போட்டு பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you.